முருகப்பெருமான் பக்தர்களுக்கு என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம திருப்புகழில் பார்க்க போகிற விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விடமடசு வேலை அப்படிங்கிற விநாயகர் துதி பாடலை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடலோட ஃபஸ்ட்டு பாடல் வரிகளை சொல்லிட்டு அடுத்து அதோட அர்த்தத்தை நான் சொல்கிறேன். முழுசாக கேட்டு இந்த பாடலோட அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் பாடி விநாயகர் பெருமானோட அருளை பெற பிரார்த்திச்சுக்கிறேன். சரி, பாடல் வரிகள். விடமடைசு வேலை அமரர் படை சூலம் விசையன் விடு பானம் எனவேதான் விளியும் அதி பார விதமும் உடைமாதர் வினையின் விளைவு ஏதும் அறியாதே கடி உளவு பாயல் பகல் இரவு ஏனாது களவிதனின் மூழ்கி வரிதாய கயவன் அறிவு ஈனன் இவனும் உயர்நீடு களலினைகள் சேர அருள்வாயே. இறைவன் மகள் வாய்மையறியாதே இதயம் மிகவாடி உடைய பிள்ளைநாத கணபதி என்னும் நாமம் முறை கூற இடையர் சிறு பாலை திருடி கொண்டு போக அடையலவர் ஆவி வெறுவ அடிக்கூற அசலுமறியாமல் அவர்வோட அகழ்வது என்னடா சொல்லியன முடிசாட அறிவு அருளும் ஆணை முகவோனே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது இது எவ்வளோ அழகா அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடமடைசு வேலை அப்படின்னா, விடம் அப்படிங்கிறது விஷம், விஷம் பொருந்திய வேல் போலவும் அமரர் படை சூலம், அமரர்கள் தேவர்கள், அமரர்கள்னா தேவர்கள், தேவர்கள் படை சூலம், தேவர்களோட படை சூலம் ஏந்தி அந்த சூலத்துக்கு ஈக்குவலாகவும் விசயன் விடு பானம் எனவே. விஜயன், விஜயன்னா யாருங்க? அர்ஜுனன் அவர்களோட அம்பு அது போலவும், அதாவது எனவே தான், இந்த மூணுக்கும் ஈக்குவலா விடமடைசு வேலை விஷம் பொருந்த வேலை போலவும் அமரர் படை சூலம் தேவர்கள் படைகள்லாம் ஏந்திருக்க சூலம் போலவும் விஜயன் விடு பானம், விஜயன் அர்ஜுன பெருமான் அம்பு விடும் அந்த அம்ப போலவும் விழியும் அதிபாரவிதமும் உடை மாதர். அதாவது இதுக்கு ஈக்குவலா எது இருக்கு அப்படின்னா, பெண்களோட விழிகளும் அவர்களுடைய நெஞ்சும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இப்ப என்ன சொல்றாங்க, வினையின் விளைவு ஏதும் அறியாதே. அதை பார்த்து மயங்கி போய் இதுக்கு பின்னால, இந்த தவறுக்கு பின்னால நடக்கக்கூடிய வினை என்ன அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாம கடி உளவு பாயல் பகல் இரவு எண்ணாது களவிதனில் மூழ்கி வரிதாய அப்படின்னா, கடி உளவு பாயல் பகல் இரவு எண்ணாது. கடி உளவு பாயல் அப்படின்னா வாசனை மிக்க படுக்கை, பாயல் அப்படிங்கிறது படுக்கை, வாசமிக்க படுக்கையில பகல் இரவு எனாது, நைட்டு காலையிலன்னு இல்லாம களவிதனில் மூழ்கி வரிதாய, அதாவது இந்த காம இச்சைக்குள்ளாரே மூழ்கி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுலயே மூழ்கி போய் அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல அடிக்ட் ஆகி இப்படி கயவன் அறிவு ஈனன், வரிதாய கயவன் அறிவு ஈனன், அதாவது வரிதாய, அதாவது ரொம்ப அடிக்ட் ஆகி வீணா போன ஒரு வேஸ்டா போயிட்டேன், கையவன் திருடன், அதாவது திருடன், அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமா நான் போயிட்டேன், அறிவியினன் அறிவில்லாம நான் போயிட்டேன். நான் என்னை பெருமையா சொல்ல, நான் இவ்வளவு சுத்தமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், அதனால உன் அருளை கொடுப்பா முருகா அப்படி நான் கேட்கல. தவறு எதுவும் தெரியாம, இந்த வினை எதுன்னெல்லாம் தெரியாம நான் ரொம்ப முட்டாளா இதுல போய் நான் வேஸ்டா தான் நான் போயிட்டேன், புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் உயர்நீடு களலினைகள் சேர அருள்வாயே. இவனும், இப்படிப்பட்ட எனக்கும் உயர்நீடு களலினைகள் சேர அருள்வாயே. உயர்நீடு களல்கள், உன்னோட உயர்ந்த நீளமான உன்னோட பாதங்கள் இணைகள் சேர எனக்கு அருள்வாயே. உன் பாதங்களோட அருள் கிடைக்கிறதுக்கு எனக்கு நீ அருள்வாயே. இறைவன் மகள் வாய்மை அறியாதே. இங்க இறைவனோட மகள் யாரு அப்படிங்கிறது, இது வழக்கம் போல நம்மளோட விநாயகர் பெருமானை பத்தி தெரியும், அதாவது நம்மளோட அருணகிரிநாத பெருமானை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் எப்பயுமே ராமாயணத்தை உள்ள சேர்த்துவார் திருப்புகழ் அப்படின்னாவே. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு சின்ன ராமாயணம் கண்ணபிரானை பற்றி சொல்கிற மாதிரி இந்த இடத்துல இறைவன் மகள் வாய்மை அறியாதே அப்படின்னா, இறைவன் மகள் நம்மளுடைய கிருஷ்ணர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுடைய அம்மா தேவகி, அவங்கள பற்றி சொல்கிறாங்க. இறைவன் மகள் உக்கிரசேனனுடைய மகள் தேவைக்கு உண்மை தெரியாது. என்ன வாய்மை தெரியாது இந்த இடத்துல அப்படின்னா, கம்சனை நம்ம கிருஷ்ணன் தான் போய் அழிக்க போறாங்க, அதாவது அந்த அசுரர்களை நம்ம கிருஷ்ணனால அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரியாம, இதயம் மிகவாடி உடைய பிள்ளைநாத கணபதி என்னும் நாமம் முறை கூற
அப்படின்னா இதயம் வந்து ரொம்ப வாடி போய் அடடா என் பிள்ளையை ஏதாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லி உடைய பிள்ளைநாத கணபதி என்னும் நாமம் முறை கூற அப்படின்னு தேவகி அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிள்ளையார் கணபதியார தான் வந்து நாமம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களாமா. அப்பா கணபதியை காப்பாத்துப்பா, பிள்ளைய நம்ம கிருஷ்ணனை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காங்களாம் தேவகி அம்மா. அப்ப அவருக்கு இது தெரியாம கண்ணபிரான் என்ன பண்றாரு, இடையர் சில பாலை திருடி கொண்டு போக அப்படின்னு சொல்லி, அதாவது இடையர் அவங்க அந்த பாலையெல்லாம் அவர் நம்ம ஆளு எடுப்பாருங்களா கண்ணபிரான், அவர் வந்து இந்த மாதிரி தான் விளையாட்டு பிள்ளையா இருக்காரு. ஆனா அடையலவர் ஆவி வெறுவ அடிக்கூற அசலும் அறியாமல் அவரோட அகழ்வது எனடா சொல் என முடிசாட அறிவு அருளும் ஆணை முகவோனே. இப்படி சும்மா அப்படி விளையாட்டுத்தனமா அப்படி போயிட்டு இருக்க கண்ணபிரானுக்கு அடையலவர் ஆவி வெறுவ அடிக்கூற அசலும் அறியாமல் அவரோட இவங்கெல்லாம் எல்லாத்தையுமே இந்த அவரோட ஒளி, அவர் நடக்கிற ஒளிய கேட்ட உடனே அசலும் அறியாமல் அவரோட என்ன நடக்குதுன்னே தெரியாம ஓடுறாங்க. ஆச்சா, இவர் நம்ம கிருஷ்ணபிரான் அவருக்கு வந்து கணபதி பெருமான் அருள் கொடுத்த உடனேயே இவங்க வந்து அகழ்வது என்னடா சொல்லி எனவும் முடிசாட, அகழ்வது என்னடா, இந்த இடத்துல அகழ்வது என்னடானா எங்கடா போற அப்படின்னு சொல்லி முடிசாட அவரோட முடியை பிடிச்சி கொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த அறிவு அருளும் ஆணைமுகவோனே, அவருக்கு இந்த அசுரர்களெல்லாம் கொல்ற அளவுக்கு ஒரு தைரியம், வீரம், அறிவும் அருளும் ஆணை முகவோனே. யாருக்கு? கண்ணபிரானுக்கு. எதனால? தேவகி அம்மா கணபதி தந்தையாரை நோக்கி ஒரு தவம் செய்து வேண்டதுனால அந்த வேண்டுதலுக்கு இறங்கி கண்ணபிரானுக்கு அந்த கம்சன் அரக்கர் அவர் வந்து நம்ம கண்ணபிரானை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட பிளானை அனுப்பின அசுரர்களை கொல்றதுக்கான தைரியமும் அறிவையும் அருளும் கணபதியாரே, அந்த அறிவை அது போல உன்னோட அருளை எனக்கு நீ அருள்வாயே அப்படின்னு சொல்லி நம்ம அருணகிரிநாத பெருமான் நம்ம பிள்ளையாரப்பாவை நோக்கி வேண்டிக்கிறாரு. இதுதான் இதை விட அர்த்தம். நாம் இப்போ வந்து மறுபடியும் நான் அதோட வரிகளை சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பாடல் வந்து புரிஞ்சு அந்த பாட்டை மறுபடியும் நீங்கள் பாடுறப்போ உங்களுக்கு இன்னும் இனிமையாக இருக்கும். விடமடைசு வேலை அமரர் படை சூலம் விசையின் விது பானம் எனவேதான் விழியும் அதி பாரவிதமும் உடைய மாதர் வினையின் விளைவு ஏதும் அறியாதே கடிவுளவு பாயல் பகலிரவு எனாது கலவிதனின் மூழ்கி வரிதாய கயவன் அறிவு ஈனன் இவனும் உயர்நீர் கடல்கள் இணைகள் சேர அருள்வாயே. இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதயம் மிகவாடி உடைய பிள்ளை நாத கணபதி என்னும் நாமம் முறை கூற இடையர் சிறு பாலை திருடி கொண்டு போக அடையலவர் ஆவி வெறுவ அடிக்கூற அசலும் அறியாமல் அவர்வோட அகழ்வது எனடா சொல்லி எனவும் முடிசாட அறிவு அருளும் ஆணை முகவோனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் திருப்புகழ் கேட்க விரும்புகிறாங்க, அதாவது விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அமைச்சு விடுங்க. விளக்கம் தெரிஞ்சு எல்லோரும் பயன்பெறுவோமாக. நன்றி.